வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ராகவன் மாறன் கிட்ட, டே மாறா, திரும்பவும் தண்டபாணி மாமா நமக்கு தெரியாமல் அந்த வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்க, ரொம்ப தாண்டா அக்கறை உனக்கு, விட்டு அவங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கண்மணியோட ஃபேமிலி அங்கே வராங்க. மாறன் அவங்கள பார்த்துட்டு, என்னடா இப்போ தான் உங்கள் ஆளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், கரெக்டாக அவங்க குடும்பமே வருது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உடனே ராகவன் கண்மணியை பார்த்துட்டு, டேய் நான் நல்லா இருக்கேனா, என் சட்டை நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்க, நல்லா தான் இருக்குது, அவங்க கிட்ட வந்துட்டாங்க, என்னை பார்த்தா கடுப்பாயிடுவாங்க, நீ போயிட்டு கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்த உடனே ராகவன் வந்து கேட்குறாரு, என்னத்த வாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லை கண்மணிக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும், அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராகவன் வந்து அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அவரே வந்து சாரியெல்லாம் எடுத்து போடுறாங்க. ராகவன் ரொம்ப ஆசையாக வந்து ஒவ்வொரு சாரியும் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கண்மணி அதெல்லாம் கண்டுக்காமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்கோ எடுத்து போடுற மாதிரி அமைதியாக இருப்பாங்க. ராஜேஷ் கூட வந்தப்போ சாரி எடுத்தது அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ராகவன் வந்துட்டு ஒரு புடவை எடுத்து, இது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக எடுத்து போடுறாரு. அப்போது கண்மணி வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ராகவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ வீரா வந்துட்டு, கண்மணி என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்க, அப்போ தான் வந்து கண்மணி பார்க்குறாங்க, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. கண்மணி, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, நீ எதுக்காக நீ இப்படி இருக்க, உன் முகத்தை பார்த்தா எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நினைப்பாங்க, அந்த மாதிரி நீ பண்ணிட்டுருக்க, பேசாமல் உனக்கு கல்யாணம் விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட நீ சொல்லிடு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அவர் எவ்வளோ ஆசாசியாக உனக்கு சாரி எடுத்து போடுறாரு, நீ கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்ருக்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ கண்மணி, அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒழுங்காக சிரிச்சா மாதிரி சந்தோஷமாக இரு, எதுக்காக இப்படி நீ முகத்தை ஒருன்னு வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சரி இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே வந்து கண்மணி நினச்சிட்டு இருக்காங்க, இனிமேல் முழு மனசோட இறங்குறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வராங்க. கரெக்டாக வரும்போது ராகவனை பார்த்து பயங்கரமாக வந்து கண்மணி வந்து சிரிக்கிறது, வெக்கப்படுறது அப்படிலாம் வந்து பண்ணுறாங்க. ராகவன் வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. கண்மணிக்கு ரொம்ப ஆசையாக சாரியெல்லாம் எடுத்து போட, கண்மணியை வந்து அதை அவங்க மேலே போட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு ராகவன் கிட்ட கேட்கறது, அவர் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை எடுக்கிறது அப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சாரியை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு, இதையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வீரா வந்து ரேட்டை வந்து பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் 2300 2400 அப்படி போட்டிருக்கோம். அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ராமச்சந்திரன் அங்கே வராங்க. பார்த்துட்டு, ஐயோ வீரா வந்து ப்ரைஸ் டேகை பார்க்குறாலே, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு சொல்கிறாரு, ஏம்மா நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா வந்துட்டு, சார் நான் எடுத்துக்கிறேன், ஆனால் இது எல்லாமே வந்து 20,000க்கு மேலே இருக்கிற புடவைங்க தான், இதில் எல்லாமே 2000 3000ன்னு போட்டிருக்கேன், நீங்கள் முதல்ல ஒரிஜினல் ப்ரைஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே, மா உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு, நான் எடுத்துக்கிறேன், முதல்ல நீங்கள் ஒரிஜினல் ப்ரைஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்க, ஒரு பக்கம் ராகவன் வந்து யோசிக்கிறாங்க, ஆஹா அப்பா செம மாஸ்க் கட்டுறாரு, டேகே மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு ராகவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, மாறன் அந்த செக்ஷனில் 2000 ரூபாய் புடவையா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, வீரா வந்துட்டு கேட்குறாங்க, சார் நீங்கள் ஒரிஜினல் ப்ரைஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு, இங்கே பாருமா உனக்கு பிடிச்சிருக்கா நீ எடுத்துக்கோ, அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே வீராவும் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து சாரியை வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறமா வீரா ராமச்சந்திரன் கையாலே வந்து சாரி கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு ரொம்ப தயங்குறாங்க. ராஜேஷ் கூட வந்தப்போ சாரி எடுத்தப்போ அவர் தான் சாரி வச்சு கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வந்து வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வீரா வந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு அப்பா மாதிரி, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, யோசிக்காமல் நீங்கள் சாரியை கொடுங்க கண்மணிக்கு அப்படின்னு சொல்ல, கண்மணியும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சாரியை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாண்டியன் ஃபோட்டோ முன்னாடி வச்சு சாரி வச்சு கும்பிட்டுட்டு சாரி எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போது வள்ளி வந்து பேக்கோடு வந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே, என்னது இது முகூர்த்த புடவையா, அதை இப்படி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கை பிடி அப்படின்னு கொடுக்குறாங்க. கண்மணி என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பேகு ஃபுல்லாக நகை தான். இதை பார்த்துட்டு, எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ வள்ளி வந்துட்டு, இதெல்லாம் எங்கள் அண்ணியோட நகை தான், எப்படியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அண்ணன் இந்த நகையெல்லாம் உனக்கு தான் கொடுப்பாரு, அதனால தான் முன்கூட்டியே நான் இதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், ஏன்னா கல்யாணத்தப்போ நீங்கள் போடுற நகையெல்லாம் வச்சு போட்டோன்னா வந்து கழுத்து நிறைவாக இருக்காது, அதனால் வந்து இந்த நகையெல்லாம் நீ கல்யாணத்தப்போ போட்டுக்கோ, அப்போ தான் கழுத்து நிறைவாக இருக்கும், அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் மதிப்பாக இருக்கும், எங்கள் அண்ணன் வேறு கல்யாணத்தை வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவாரா, அதனால் நிறைய பேர் வருவாங்க, எங்கள் சொந்த பந்தம்லாம் எங்களை அசிங்கமாக பேசிடக்கூடாது, அதனால தான் இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்,
கல்யாணத்தப்போ இந்த நீ எல்லா நகையும் போட்டுக்கணும், அதுதான் எங்களுக்கு மதிப்பு அப்படின்னு சொன்ன உடனே வீராக்கும் கண்மணிக்கும் கோவம் வருது. 2 பேரும் வந்து எங்களுக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வள்ளி, ஏம்மா நாங்கள் கொடுத்து அதை நீங்கள் போட்டால் மாதிரி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படி பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு தான் எங்கள் அண்ணன் பண்ணுறாரு. எங்கள் வீட்டு வழக்கப்படி பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் கல்யாணத்தை பண்ணணும். ஆனால் உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் பண்ணலையா? அதெல்லாம் விடுங்க. உங்கள் குடும்ப நிலைமை பற்றி இங்கே எல்லாருக்குமே தெரியும். அதனால யாரும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க, போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல வீராக்கும் கண்மணிக்கும் இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்க, எங்களுக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீங்கள் போடுற அந்த 5 சவரம் 10 சவரம்லாம் கழுத்து நிறைவாக இருக்காது. அப்புறம் எங்கள் சொந்த பந்தம் முன்னாடி எங்களுக்கு அசிங்கமாக போயிடும். ஏற்கனவே எங்கள் அண்ணன் எல்லாரையும் வந்து பகைச்சிக்கிட்டு இந்த கல்யாணத்தை வந்து பண்ணுறாரு. நீங்கள் போடுற நகையாலெல்லாம் வந்து எங்களுக்கு மதிப்பு இருக்காது. ஒழுங்காக அந்த நகையெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வீராக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்க, எங்கள் அக்காவுக்கு நாங்கள் கழுத்து நிறைவாக நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு வள்ளி வந்துட்டு, என்னம்மா இவ்வளோ தைரியமாக சொல்கிற, அப்புறமா முடியலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அதுக்கு வீரா, இங்கே பாருங்க, எங்களால் முடியும், எங்கள் அக்காவுக்கு கழுத்து நிறைவாக நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் நகையை போடுறேன்னு சொல்லிட்டீங்க, கல்யாணத்தை நாங்களே பண்ணிடுறோம், ஏன்னா உங்களால் பண்ண முடியாது, எவ்வளோதான் நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு வீரா வந்துட்டு திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, சரி கல்யாணத்தையும் நாங்களே பண்ணுறோம், இந்த கல்யாணம் முழுக்க முழுக்க பொண்ணு வீட்டு சார்பாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வள்ளி வந்துட்டு, சும்மா வீராப்புக்கெல்லாம் பேசாதம்மா, அப்புறம் முடியலன்னா உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க, கண்டிப்பாக எல்லாமே வந்து எங்கள் சார்பாக தான் நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, சரி ஒரு வேளை உங்களால் முடியல அப்படின்னா சொல்லி அனுப்புங்க, இந்த நகையெல்லாம் நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்படி எந்த ஒரு அவசியமும் இருக்காது, நான் சொன்ன மாதிரி பொண்ணு வீட்டு சார்பாக தான் இந்த கல்யாணம் நடக்கும், எல்லா செலவும் எங்களோடது தான் அப்படின்னு சொன்ன உடனே கண்மணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல, ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வள்ளி அந்த நகையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ராமச்சந்திரனுக்கு, மாறன், ராகவன் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடுது. அவங்க எல்லாரும் வீட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. வள்ளி பேக்கோடு உள்ளே வராங்க. ராமச்சந்திரனை பார்த்த உடனே, ஆஹா இப்போ நம்ம மாட்டினோன்னா அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு திரும்புகிறாங்க. கரெக்டாக ராமச்சந்திரன் வள்ளியை கூப்பிடுறாங்க. வள்ளி இங்கே வா, எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க, அப்போ வள்ளி வந்துட்டு, வீட்டில் இருக்க போர் அடிச்சுது, அதனால் வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னது வெளியில் போயிட்டு வந்தியா, ஒழுங்காக உண்மையை சொல்லு, எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வெளியில் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அது என்ன கையில் பேக் அப்படின்னு சொல்ல, நகை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட நகை அப்படின்னு கேட்க, அண்ணியோட நகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதுக்காக இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. வள்ளி அதுக்கு, இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கண்மணிக்கு கொடுக்கலாம் தான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு வள்ளி வந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நமக்கு ஊர் முன்னாடி வந்து நமக்கு மதிப்பாக இருக்கணும், அதனால தான் இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கண்மணிக்கிட்ட கொடுக்கலான்னு போனேன், கல்யாணத்தப்போ போட்டுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல, நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வள்ளியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.